இந்த கூட்டணி விவகாரங்கள்ல மீண்டும் மீண்டுமே காங்கிரஸுக்கும் திமுகவுக்குமே ஒரு போர் இருந்துட்டே இருக்கிற மாதிரி தெரியுது. இத இது மீண்டும் தொடங்கி வைத்திருக்கிறார் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள். அது மட்டும் இல்லாம காங்கிரஸோட இன்னொரு விஷயத்த பார்க்கும்போது தாவேக்காங்கிற ஒரு விஷயத்த வச்சு நம்ம மீண்டும் மீண்டும் திமுக மேல ஒரு அழுத்தத்த கொடுக்கணுங்கிற விஷயத்துல தெளிவா இருந்த மாதிரி தெரியுது. அதுல இப்போ ஒரு படி மேல போய் என்ன சொல்லியிருக்கிறதா ஒரு செய்தி. அதாவது மூத்த பத்திரிகையாளர்ல இருந்து எல்லாருமே பேசப்படுற ஒரு செய்தி. விஜய் அவர்கள நீங்க காங்கிரஸோட உங்க கட்சிய இணைச்சிருங்க. நீங்க முதல்வர் ஆகுறதுக்கு நாங்க இப்போ உங்களுக்காக துணை நிற்போம் அப்படிங்கிற மாரி விஷயத்த பேசுகிறதா பேசப்படுது. இது திமுக ரசிச்ச மாரியும் தெரியல அப்படிங்கிற மாரி விஷயத்தையும் சொல்லப்படுது. எப்படி பார்க்குறீங்க? இதே தவற தான் சிரஞ்சீவி பண்ணாரு. சிரஞ்சீவி தான் விஜய்க்கு முன்னுதாரணம். இவரு எம்ஜிஆர் மாரி சொல்றாரே, இவரு சிரஞ்சீவி மாரி. ஆமா. சிரஞ்சீவி மாரி கூட கிடையாது. அது வேற ஏன்னா சிரஞ்சீவி அப்படி பேசினாரு, அப்படி பண்ணாரு. சிரஞ்சீவிக்கு வந்த கூட்டம், விஜய்க்கு வந்தத விட மும்மடங்கு கூட்டம். 33 எம்எல்ஏ ஜெயிக்கிறாரு எடுத்த உடனே. ஆனா உண்மையிலேயே அவர் அரசியல் பண்ணாருண்ணே. பண்ணாரு. அதான் மெயினு. எவ்வளவு விஷயங்கள் பேசினாரு, போராட்டம் நடத்தினாரு, எத்தனை உண்ணாவிரதங்கள் இருந்துச்சு. சிரஞ்சீவி விஷயத்த தான் பவன் கல்யாண் திரும்ப திரும்ப சொல்றாப்புல. இப்ப கடைசியா சொல்லிட்டாராம். இதான் உன்ட்ட நான் லாஸ்ட்டா பேசுறது. இதுக்கப்புறமா நீ இதே மாரி மங்குனி மாரி கம்முன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா, நான் ஒன்றும் சொல்றது இல்ல பார்த்துக்கோ அப்படின்ட்டாப்புல. அப்போ பவன் கல்யாண் சிரஞ்சீவிட்ட பேச நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன். உன்ன மாரி தான் எங்க அண்ணன். உன்ன விட 3 மடங்கு கூட்டம் வந்துச்சு. 33 எம்எல்ஏ ஜெயிச்சாரு. ஆனா கூட இருந்தவங்க தப்பான இதுல லாஸ்ட்ல காங்கிரஸோட கொண்டு போய் சேர்த்து ஒண்ணும் இல்லாம போயிட்டாரு. இந்த நிலைமைக்கு நீ ஆளாகாத. நீ கொஞ்சம் சுதாரிச்சுக்கோ. எடுத்தோன்னே அடிக்க முடியாது. அப்ப நீ என்டிஏ கூட்டணிக்குள்ள வந்தனா ஒரு 40, 45 எம்எல்ஏ உனக்கு கிடைக்குது. எதிர்க்கட்சி தலைவர் ஆகுற, இல்ல வேற ஏதாவது கண்டிஷன்ல துணை முதல்வர் ஆகுற, ஏதோ பண்ணிக்கோ. அதுக்கு அடுத்து உள்ளாட்சி தேர்தல், பார்லிமெண்ட் தேர்தல்னு நீ கொஞ்சம் ரெஸ்ட் இது பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் இறங்கி அடி. உனக்கு வயசு இருக்கு. நான் அப்படிதான் பண்ணேன். என்னால ஜெகன்மோகன் ரெட்டிய எதிர்த்து எதுவுமே பண்ண முடியல. கடைசியில இப்படி சேர்ந்தா தான் முடியுன்றப்ப இன்னைக்கு நான் ஒரு ஆளு. இந்தியா லெவல்ல எனக்கு 2 எம்பி இருக்காங்க. எல்லாம் பேசுறாங்க, எல்லாம் நடக்குது. பார்த்துக்கோன்னு சொல்லியிருக்காப்புல. அதுக்கும் மௌனமாக தலையாட்டியிருக்காப்புல. அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள்ல மூத்தோர் சொல் கேட்கணும். அதான் அனுபவஸ்தர் சொல் கேட்கணும். இதுல இந்த ராகுல் காந்தி சொல்றதெல்லாம் உட்டாலக்கடி. அப்படிலாம் ஐடியாவும் இல்ல. விஜயும் அந்த மாதிரி ஆளும் கிடையாது. நான் என்ன கேட்குறேன், நீங்க என்ன பெரிய இதுன்னு அவங்கள கூட்டு சேர்த்து காங்கிரஸ்ல அகில இந்திய லெவலில் வேணா பெருமை பேத்திக்கலாம். மற்றபடி தமிழ்நாட்டில் சிவாஜி கணேசன் என்ன பாடுபடுத்துறீங்க காங்கிரஸ்னு ஊருக்கே தெரியும். ஏங்க அவருக்கு ஒரு பாரத் அவார்டு கூட கொடுக்கல. நீங்க காமராஜருடைய சீரிய தொண்டர் அவர். திமுக உச்சத்தில் இருந்தப்போ திமுக உதறிட்டு காங்கிரஸ்ல அவர் நினைச்சிருந்தா எங்கேயோ போயிருக்கலாம். காங்கிரஸ்ல அவ்வளோ சொந்த காசு செலவு பண்ணிருக்காரு. ஒரு தடவை கூட அவர் காசு எடுத்ததே கிடையாது. மாநில தலைவராக இருந்த பொழுது ₹1 கூட அவர் இங்கேருந்து ஃப்ளைட்டு போகிறதோ வரதோ எதுக்குமே தன்னுடைய சொந்த காசை போட்டு பண்ணவர். அவ்வளோ